இண்டிகோ விமான சேவை பாதிப்பு. மத்திய அரசின் உயர்மட்ட விசாரணை தொடக்கம். முழு பின்னணி, காரணங்கள், அதிகார விளக்கம், பயணிகள் நிலை. நம்ம வாழ்க்கையில சென்சிட்டிவான ஒன்று பயணம். ஒரு வேலைக்கு, ஒரு அவசரத்துக்கு, ஒரு விழாவுக்கு, ஒரு மருத்துவ தேவைக்கு, ஒரு குடும்ப தருணத்துக்கு. நாம் எப்போது விமானம் ஏறுகிறோமோ அந்த நொடியிலிருந்து நாம் முழுவதுமே அந்த சேவையின் பொறுப்பில். அப்படிப்பட்ட ஒரு துறையில் இந்த மாதிரி பெரிய குழப்பம், இந்த அளவு நாடு தழுவிய தாக்கம் நாம் நினைப்பதே அரிது. ஆனா இந்த வாரம் இந்தியா அதே மாதிரியான ஒரு பெரிய அதிர்ச்சியை நெருக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறது. இண்டிகோ விமான சேவை, இந்தியாவின் முன்னணி பிராண்ட், ஒரே நாளில் 1000க்கும் மேற்பட்ட விமானங்களை ரத்து செய்தது. சில நாட்கள் தாமதங்கள், சில நாட்கள் ரத்து. மக்கள் விமான நிலையங்களில் தரையில் படுத்து தூங்கும் நிலை. இது சாதாரண விஷயமில்லை. இது ஒரு நிறுவனம் தவறு செய்த அளவுக்குள்ள விஷயமில்ல. ஒரு நாட்டின் போக்குவரத்து தளம் முழுவதும் முடக்கப்பட்டது. அந்த சூழலில்தான் மத்திய அரசு, சிறப்பாக மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டார். உயர்மட்ட விசாரணை தொடக்கம். தவறு யாருடையது என்ற கேள்விக்கு நேரடி பதில் மற்றும் நடவடிக்கை தவிர்க்க முடியாது என்ற கடுமையான உறுதி. இது ஒரு வழக்கமான செய்தி இல்ல. இது ஒரு தேசிய அளவிலான நெருக்கடி மேலாண்மை. இன்று அந்த முழு நிகழ்வின் ஒவ்வொரு கோணத்தையும் மனிதர்களின் பாதிப்பு மூலமா, நாட்டின் நிலைமை மூலமா, அரசு நடவடிக்கை மூலமா நிதானமாக பார்ப்போம். இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது? டிசம்பர் 1ஆம் தேதி புதுசா ஒரு விதிமுறை எஃபெக்டிவான நாள். FDTL, அதாவது விமானிகளை எவ்வளவு நேரம் வேலைக்கு வைக்கலாம், எவ்வளவு ஓய்வு கொடுக்கணும், எவ்வளவு நாள் இரவு பணி செய்யக்கூடாது, விமானிகள் சோர்வடைந்தால் விமான பாதுகாப்பு பாதிக்கப்படுமா, இதெல்லாம் சொல்லித்தள்ளும் ஒரு கிரிட்டிக்கல் ரெகுலேஷன். இந்த FDTL புதுப்பிக்கப்பட்டது. நவம்பர் 1 முதல் அமலுக்கு வந்தது. இந்த விதிமுறைகள் விமானிகளுக்கான பாதுகாப்புக்காக மிகவும் முக்கியமானவை. ஒரே விமானியை இரவு நேரத்தில் 2 நாட்களுக்கு மேல் பணியில் அமர்த்தக்கூடாது. வாரத்தில் குறைந்தது 48 மணி நேரம் ஓய்வு. நீண்ட பரப்புகளுக்கு அதிக ஓய்வு. மென்டல் ஃபட்டிக் அவாய்ட் செய்யும் கட்டுப்பாடுகள். இவை எல்லாம் ICAO பரிந்துரைகளை பின்பற்றியவை. இருப்பினும் இந்த விதிமுறைகள் வந்ததும் இந்தியாவின் எல்லா விமான நிறுவனங்களும் அதற்கு ஏற்ப பிளானிங் மாற்ற ஆரம்பிச்சது. ஆனா ஒரு நிறுவனம் மட்டும் இந்த மாற்றத்துக்கு சரியாக அடாப்ட் ஆகவில்லை. அதுதான் இண்டிகோ. இண்டிகோ மட்டும் ஏன் தாறுமாறான பாதிப்பில் விழுந்தது? இந்த கேள்விக்கு மத்திய அமைச்சர் தானே நேரடி பதில் கொடுத்தார். இந்த விதிமுறைகள் மற்ற விமான நிறுவனங்களுக்கும் அமலாகிறது. யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை. பிரச்சனை இண்டிகோவிடம்தான். அது ஏன்? காரணம் 2. 1. பைலட் ரொட்டேஷன் பிளானிங் ஃபெயில். ஒவ்வொரு விமான நிறுவனமும் விமானிகளின் வேலை நேரம், ஓய்வு நேரம் சரியாக மேட்ச் பண்ணணும். பைலட் சோர்வை தவிர்க்க செய்ய விதிகள் ஸ்ட்ரிக்ட். இந்தியாவின் மற்ற நிறுவனங்கள் இந்த மாற்றத்துக்கு சில வாரங்களாக தயாராகி இருந்தன. ஆனா இண்டிகோ, மிகப்பெரிய விமான நிறுவனம், 60% ஏர்லைன் மார்க்கெட் ஷேர், இந்த மாற்றத்துக்கு பயணிகளுக்கு தெரியாமலே சரியில்லாத முறையில் பிளான் பண்ணியிருந்தது. பைலட் ஷார்ட்டேஜ் இருந்தது, ஸ்கெடியூலிங் ஃப்ளகா இருந்தது, ரொட்டேஷன் மிஸ்மேட்ச் இருந்தது. 2. டிமாண்ட் வர்சஸ் ஸ்டாஃப் கெப்பாசிட்டி மிஸ்மேட்ச். இண்டிகோ தினமும் 1800+ ஃப்ளைட்ஸ் நடத்திய நிறுவனம். இத்தனை அளவிலான ஆபரேஷன்ஸை சிறிய தவறு கூட இல்லாமல் யாரும் கையாள முடியாது. நவம்பர் 1க்கு பிறகு புதிய விதிமுறைகளால் பயன்படுத்தக்கூடிய பைலட் ஹவர்ஸ் குறைந்துவிட்டது. அதற்கு ஏற்பு புது பிளானிங் செய்ய வேண்டியது. ஆனா அது நேரத்தில் செய்யப்படவில்லை. இந்த ஒரு தவறு நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான பயணிகளுக்கு துயரமானது. 3. நிலைமை எப்படி விஸ்வரூபம் எடுத்தது? டிசம்பர் 2 முதல் விமான தாமதங்கள், டிசம்பர் 3இல் ரத்தாக்கள். டிசம்பர் 4க்கு வந்ததும் ஒரே நாளில் 1000 இண்டிகோ விமானங்கள் ரத்து பிளஸ் தாமதம். இதன் தாக்கம்? டெல்லி விமான நிலையம் நெரிசல், மும்பை விமான நிலையம் முழுக்க தரையில் உட்கார்ந்திருந்த பயணிகள், சென்னை ஏர்போர்ட்டில குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாம் நேருக்கு நேர் அவதி. வருவாய், வேலை வாய்ப்பு, குடும்ப நிகழ்வு எல்லாம் பாதிப்பு. மருத்துவ பயணங்கள் ரத்தாகும் நிலை. இன்டர்நேஷனல் கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் மிஸ். ஒரு ஏர்லைன் பிரச்சனை நாட்டின் மொபிலிட்டி ஈகோசிஸ்டமை முழுவதும் உலுக்கியது. ரயில்வே திடீர் நடவடிக்கை, 116 கூடுதல் பெட்டிகள். நாட்டின் பொது போக்குவரத்து அமைப்பு இந்த விமானத்துறை கிரைசிஸை உடனடியாக அப்சார்ப் செய்ய வேண்டிய கட்டாயம் வந்தது.
இந்திய ரயில்வே ஒரு பெரிய தீர்மானம் எடுத்தது. 37 ரயில்களில் 116 கூடுதல் பெட்டிகள். சிறப்பாக சென்னை, கோவை, சென்னை, சேலம், சென்னை, கொல்லம், கேரளா பவுண்ட் ரயில்கள், மும்பை, டெல்லி, ஹைதராபாத் போன்ற பெரிய நகரங்களுக்கு கூடுதல் வசதி. இது எமர்ஜென்சி கிரவுட் மேனேஜ்மெண்ட். ரயில்வே அதிகாரிகள் சொன்னது, சிறப்பு ரயில்கள் கூடுதல் பெட்டிகள் 26 லட்சம் பயணிகளுக்கு நிவாரணம் தரும். இந்திய போக்குவரத்து அமைப்பு ஒரு பக்கம் ஃபெயில் ஆகும்போது மற்றொரு பக்கம் உடனடியாக காப்பாற்றும் முயற்சி. மத்திய அரசின் பதில் மிகவும் நேரடி, மிகவும் கடுமை. சாதாரணமா விமானத்துறையில் பிரச்சனை வந்தால் அரசு ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா இருக்கும். ஆனா இந்த முறை நேரடி, வெளிப்படையான, கடுமையான வார்த்தைகளில் அமைச்சர் ராம்மோகன் நாயுடு போலியான காரணங்களுக்கு இடமில்லாம பேசினார். அவர் சொன்ன முக்கியமான வரிகள்: 1. தவறு இண்டிகோவிடம்தான் உள்ளது. இந்த வரி இந்தியாவின் விமானத்துறையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அரசு ஒரு நிறுவனம் மீது நேரடியாக சாட்டு வைச்சது. 2. உயர்மட்ட விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. இது சாதாரண என்கொயரி இல்ல, ஹை லெவல் கமிட்டி, டிஜிசிஏ சீனியர் டீம், ஏவியேஷன் மினிஸ்ட்ரி அஃபீஷியல்ஸ், ஃப்ளைட் சேஃப்டி அனலிஸ்ட்ஸ், பைலட் ஷெட்யூலிங் எக்ஸ்பர்ட்ஸ். இது பொறுப்புடைமை விசாரணை. 3. நடவடிக்கை தவிர்க்க முடியாது, அபராதம் வந்து தீரும். இந்த வரி விமான நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய மெசேஜ். சான்ஸ் இல்ல, எக்ஸ்பிளனேஷன் இல்ல, உங்கள் தவறு, நீங்கள் பொறுப்பு. 4. பயணிகள் பாதுகாப்பு அரசின் முதலான முன்னுரிமை. இந்த கிரைசிஸ்ல 20,000க்கும் மேற்பட்ட பயணிகள் பாதிப்பு. அரசு இதை பேசஞ்சர் ரைட்ஸ் வயலேஷன் கிளாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. டிஜிசிஏ ஏன் நேரத்தில் தலையிடவில்லை? இந்த கேள்விக்கு அமைச்சரே பதில் கொடுத்தார். அது முற்றிலும் தவறு. ஒழுங்குமுறை அமைப்பு தொடர்ந்து கண்காணித்து வந்தது. விமான நிறுவனங்களுக்கு தேவையான எல்லா வாய்ப்புகளும் வழங்கப்பட்டது. அதாவது, வார்னிங்ஸ் ஆல்ரெடி இஷ்யூட், டிஸ்கஷன்ஸ் ஆல்ரெடி கண்டக்டட், ஷெட்யூலிங் பிளான்ஸ் ஆல்ரெடி மானிட்டர்ட், அடாப்டேஷன் டைம் ஆல்ரெடி ப்ரொவைடட். ஆனா இண்டிகோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லை. உண்மையில் டிஜிசிஏவின் வேலை ஒரு ஏர்லைன் கம்பெனிக்கு உங்களிடம் பைலட் ஷார்ட்டேஜ் இருக்கு என்று சொல்லுவது இல்லை. அது அந்த நிறுவனத்தின் பொறுப்பு. டிஜிசிஏவின் பங்கு கைட்லைன்ஸ், காம்ப்ளையன்ஸ், சேஃப்டி பாராமீட்டர்ஸ். ஆனால் இண்டிகோ இந்த காம்ப்ளையன்ஸை சரியாக ஃபாலோ செய்யவில்லை. பயணிகள் என்னையெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள்? இந்த கிரைசிஸின் மனித ரீதியான தாக்கம் மிகப்பெரியது. 1. குழந்தைகளுடன் தரையில் தூங்கும் குடும்பங்கள். விமான நிலையத்தில் ஃபுட் வவுச்சர்ஸ் இல்லை, ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லை. 2. மருத்துவ நோக்கத்துக்காக பயணம் செய்தவர்கள் நேரத்தில் சென்று சேர முடியாத நிலை. 3. கனெக்டிங் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ் மிஸ். ரோம், துபாய், தோஹா, சிங்கப்பூர், யுஎஸ் ஃப்ளைட்ஸ் மிக அதிகம் பாதிப்பு. 4. ரீஃபண்ட் ப்ராசஸ் ஸ்லோ. 1000 ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆனால் ரீஃபண்ட் 15 முதல் 20 நாட்கள் மினிமம். 5. சீனியர் சிட்டிசன்ஸ் ஸ்ட்ராண்டட். விமான நிலையத்தில் வீல்சேர் அசிஸ்டன்ஸ் கூட இல்லை. இந்த முழு தாக்கம் ஒரு ஏர்லைன் தவறின் விளைவு மட்டுமில்ல, மக்களின் நம்பிக்கை சிதைவு. இந்த பிரச்சனை எதிர்காலத்தில் எப்படி தடுக்கப்படும்? அமைச்சர் கூறியதிலேயே அடுத்த ரோட் மேப் தெரிகிறது. மேண்டேட்டரி பைலட் ஃபெட்டிக் ஆடிட்ஸ். ஒவ்வொரு ஏர்லைனுக்கும் மந்த்லி ஆடிட் செய்யப்படும். ஆட்டோமேட்டட் எஃப்டிடிஎல் மானிட்டரிங். ஏஐ பேஸ்ட் ஷெட்யூலிங் ஓவர்சைட். நான் காம்ப்ளையன்ஸ்னா ஹெவி பெனால்டி. புதிய ரூல்ஸ் டிலே அல்லது கேன்சலேஷன், புவர் பிளானிங் காரணமாக இருந்தால் ஹெவி பெனால்டி. பேசஞ்சர் காம்பன்சேஷன் நார்ம்ஸ். EU ஸ்டைல் பேசஞ்சர் ரைட்ஸ் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் ஆகும். 3+ hours டிலேனா காம்பன்சேஷன், 6+ hours டிலேனா ஹோட்டல் அல்லது அகாமடேஷன், கேன்சலேஷன்னா ஃபுல் ரீஃபண்ட் பிளஸ் ஆல்டர்னேட்டிவ் ஃப்ளைட். ஏர்லைன் பிளானிங் அக்கௌண்டபிலிட்டி பில். இண்டிகோ கிரைசிஸ் இது இந்த சட்டத்தை வேகமாக்கும். இண்டிகோ மீளும் நேரம் அமைச்சரின் கணிப்பு. அமைச்சர் சொன்னது, இண்டிகோ நாளை முதல் சிறிதளவு பயணிகளுடன் செயல்படும். முழு திறனுக்கு வர இன்னும் 2 நாட்கள் ஆகும். இதுவும் ரியலிஸ்டிக். பைலட் ஷார்ட்டேஜ் திட்டமிடலால் ஒரே நாளில் சரியாகாது. ஆனா நாட்டின் முன்னணி ஏர்லைன் என்பதால் விரைவாக கண்ட்ரோல் மீண்டும் பெறும். நம்முடைய முடிவு இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளணும்? இந்த கிரைசிஸ் சில பெரிய உண்மைகளை கற்றுக் கொடுத்தது. 1. ஒரு பெரிய நிறுவனத்தின் திட்டமிடல் தவறு நாட்டை முழுவதும் பாதிக்க முடியும். விமானத்துறையின் தாக்கம் புதுடெல்லி மட்டுமில்ல, சென்னை, கோவை, மும்பை, கொல்கத்தா எல்லா நகரங்களிலும் தெரியும். 2. பைலட் ஃபெட்டிக் என்பது லைஃப் ஆர் டெத் விஷயம். பைலட் டயர்டா இருந்தால் விமான பாதுகாப்பே ஆபத்து. அதனால் அரசின் FDTL ரெகுலேஷன் மிகவும் முக்கியம். 3. பயணிகள் உரிமைகள் இந்தியாவில் இன்னும் பலப்பட வேண்டியது. கேன்சலேஷன், டிலே இவைகளுக்கு ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் வேண்டியது. 4. ஏர்லைன் அக்கௌண்டபிலிட்டி என்பது நேஷனல் செக்யூரிட்டி பிரச்சனை. இந்தியாவின் விமானத்துறை உலகின் வேகமாக வளர்ந்து வரும் விமான போக்குவரத்து சந்தை. இது ப்ராப்பர் கவர்னன்ஸ் இல்லாமல் சக்தி இல்லை.
5. அரசு நடவடிக்கையின் வேகம் நாட்டின் நம்பிக்கையை காப்பாற்றியது. உயர்மட்ட விசாரணை, பெனால்டி அஷூரன்ஸ், டிஜிசிஏ மானிட்டரிங் இவையெல்லாம் பயணிகளுக்கு ஒரு நம்பிக்கை. ஒரு கிரைசிஸ் ஒரு நாட்டின் பயண அமைப்பை இவ்வளவு கட்டாயமாக பாதிக்கும்போது அது ஒரு வார்னிங் பெல். ஆனா இந்த வார்னிங் பெல் இந்தியாவை மேலும் மாடர்ன், மேலும் ரெஸ்பான்சிபிள், மேலும் சேஃப்டி சென்ட்ரிக் ஏவியேஷன் சிஸ்டமுக்கு தள்ளும்படி தான் வேலை செய்கிறது. இந்த விசாரணை எப்படி சென்று முடிகிறது? எந்த நடவடிக்கை எடுக்கப் போகிறது? பயணிகள் நலனுக்கான புதிய விதிகள் என்ன? அடுத்த நாட்களில் நாம் பார்க்க போகிறோம். இது சாதாரண இண்டஸ்ட்ரி ஸ்டோரி இல்ல. இது இந்தியாவின் டிராவல் ஃப்ரீடம் மற்றும் பயணிகள் பாதுகாப்பு உரிமைக்கு ஒரு மிக முக்கியமான தருணம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவில் விமானத்துறை மேலோங்குமா அல்ல அக்கௌண்டபிலிட்டி குறைவா? உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோட இருங்க. ஒரு லைக் பண்ணுங்க. நாம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோவுல. நன்றி. Like and subscribe.